ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த சாப்டர் நேம் என்னன்னா வந்துட்டு எடாட். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நெக்ஸ்ட்டாக இருக்கும் சார் பாரிஸ் அண்ட் செல்மி வந்துட்டு போன சாப்டரில் வந்துட்டு ஒரு பையனை வந்துட்டு இந்த கிரிகோர் கிளிக்கன் வந்துட்டு அந்த ஜவுஸ்டிங் போட்டியில் வந்துட்டு கழுத்திலே குத்தி கொன்றுப்பால அவனோட பாடியை பார்க்க தான் வந்துட்டு இந்த 2 பேரும் வந்து போயிட்டு இருக்காங்க. அவனுக்கு வந்துட்டு யாருமே இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அவங்களும் வந்துட்டு வேலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பாரிஸ் அண்ட் செல்மி வந்துட்டு சொல்றாரு. அந்த செத்து போன பையன் வந்துட்டு வேற யாரும் கிடையாது, சரி ஹியூ ஆஃப் த வேல் தான். இவனை பற்றி நான் ஏற்கனவே வந்துட்டு சொல்லியிருக்கேன். இவன் வந்து பாக்குறதுக்கு வந்துட்டு அழகாலாம் வந்து இருக்க மாட்டான். ஆனா வந்துட்டு இவன் இப்ப செத்து போனனால வந்துட்டு அவனோட ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு, அதனால பாக்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் சுமாரா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து எழுதியிருக்காரு. நெட் வந்துட்டு அவனை போய் வந்து பாக்குறாரு. இவங்கிட்ட தான் வந்துட்டு நெட் வந்துட்டு ஜான் ஆரின் வந்துட்டு எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு இருந்திருப்பாரு. ஆனா அதுக்குள்ள வந்துட்டு இவன் வந்துட்டு இறந்து போயிட்டான். ஏற்கனவே வந்துட்டு ஜோரி வந்துட்டு போய் கேட்டிருப்பான். ஆனா அவனுக்கு வந்துட்டு இந்த செட் ஹியூ ஆஃப் த வேல் வந்துட்டு ஒழுங்கா வந்து பதில் சொல்லியிருக்க மாட்டான். ஹேண்ட் வந்தா தான் வந்து நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுறா வந்து சொல்லியிருப்பான். இவன் செத்து போனது வந்துட்டு ஆக்சிடென்டா இல்ல வேணும்னே வந்துட்டு கொண்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து யோசிக்கிறாரு. ஏன்னா வந்துட்டு இவனை வந்து கொன்னது வந்துட்டு லானிஸ்டரோட ஆளு, அந்த கிரிகோர் கிளிக்கன் வந்துட்டு லானிஸ்டரோட ஆளு. இப்ப இந்த சரி ஹியூ வந்துட்டு எப்படி செத்து போனாலும் சொல்லிட்டு என்னால வந்துட்டு கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து யோசிக்கிறாரு. இந்த சர் ஹியூ வந்துட்டு ஜான் ஆரனுக்கு வந்துட்டு 4 வருஷமா வந்துட்டு பாதுகாவலனா வந்துட்டு வேலை பார்த்திருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜான் ஆரன் இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ராபர்ட் வந்துட்டு இவனை வந்துட்டு வீரனை வந்துட்டு நியமிச்சிருப்பாரு. ஆனா வந்துட்டு இவன் வீரநகரத்துக்குலாம் வந்துட்டு ரெடியா இல்ல, அவ்வளவு தகுதியெல்லாம் வந்துட்டு இவன் கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி பாரிஸ் அண்ட் செல்மி வந்துட்டு நெட்டிக்கிட்ட வந்து சொல்றாரு. அதுக்கு நெட் வந்து சொல்றாரு யாருமே தான் வந்துட்டு இங்க ரெடியா இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு சார் பாரிஸ் அண்ட் செல்மி வந்துட்டு இது வீரநகரத்துக்கு அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதுக்கு நெட் வந்துட்டு இல்ல சாகரத்துக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் நெட் வந்துட்டு அவனோட மூஞ்சியை வந்து பார்த்து இப்ப இவனோட அம்மா வந்துட்டு இவன் எப்படி செத்து போனான்னு வந்து கேட்டா என்ன சொல்றது, ஹேண்டோட டோர்னமெண்ட்ல வந்துட்டு கலந்துக்கிட்டு வந்து செத்து போயிட்டானா வந்து சொல்றது, இவன் செத்ததுல வந்துட்டு ஒரு அர்த்தமே வந்துட்டு இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வந்துட்டு நினைச்சிட்டு இருக்காரு. அப்போ நெட்டு வந்துட்டு அந்த சரி ஹியூவோட பாடியை வந்துட்டு புதைக்கிறதுக்காக வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்களே, அவங்க வந்துட்டு பொண்ணுங்க தான், அவங்கள வந்துட்டு சைலண்ட் சிஸ்டர்னு வந்து சொல்றாங்க. அவங்க கிட்ட வந்துட்டு அவனோட கவசத்தை வந்துட்டு வேலுக்கு வந்து அனுப்பி வச்சிருங்க, அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு அது கண்டிப்பா வந்துட்டு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்து சொல்றாரு. அதுக்கு சரி பாரிஸ் அண்ட் செல்மி வந்துட்டு அந்த கவசம் வந்துட்டு வெளியால வந்துட்டு உருவாக்குனது இந்த டோர்னமெண்ட்டுக்காக வந்துட்டு அவன் புதுசா வந்து வாங்கியிருக்கான், ஆனா வந்துட்டு அதுக்கு முழுசா வந்து காசு கொடுத்தானான்னு வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி பாரிஸ் அண்ட் செல்மி வந்து சொல்றாரு. அதுக்கு நெட்டு வந்துட்டு அவன் கொடுத்துட்டான், அவன் நேத்தே எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டான் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் சைலண்ட் சிஸ்டரை பார்த்து இந்த கவசத்தை வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து அனுப்பி வச்சிருங்க, நான் வந்துட்டு அந்த கவசம் செய்யறதுக்கிட்ட வந்துட்டு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் சார் பாரிஸ் அண்ட் செல்மியும் நெட்டு வந்துட்டு அந்த கிங் இருக்கு அந்த டென்ட்டுக்கு வந்து போறாங்க. வெளியில வந்துட்டு ஒரே சத்தமா இருக்கு, சமைச்சிட்டு இருக்காங்க, வீரர்கள்லாம் வந்துட்டு ப்ராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து நிறைய ஹவுசஸ் வந்துட்டு அங்கே டென்ட் போட்டு வந்துட்டு தங்கி இருக்காங்க. வெளியில வந்துட்டு அவங்களோட கொடியெல்லாம் வந்துட்டு பறந்துட்டு இருக்கு. அப்போ சார் பாரிஸ் அண்ட் செல்மி வந்து சொல்றாரு இன்னைக்கு வந்துட்டு கிங் ராபர்ட் வந்துட்டு போட்டியில வந்துட்டு கலந்துக்கலான் இருக்காரு, சண்டை போடலான் இருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு நெட்டு வந்துட்டு எனக்கு தெரியும், நேத்தே வந்துட்டு ஜோரி வந்து சொல்லிட்டான், நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், தூங்கிட்டு இருக்கும் போது இதை வந்து சொல்லி என்னோட தூக்கமே வந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்து சொல்றாரு. அப்போ சார் பாரிஸ் அண்ட் செல்மி வந்து சொல்றாரு இந்த மாதிரி குடிக்கும் போது வந்துட்டு நிறைய பேர் வந்து பேசுவாங்க, ஆனா அடுத்த நாள் போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அதை மறந்துடுவாங்க, சில பேர் வந்துட்டு அதை வேணானே வந்து சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் பாரிஸ் அண்ட் செல்மி வந்து சொல்றாரு. அதுக்கு நெட் வந்துட்டு எல்லாரும் வேணா அப்படி இருக்கலாம், ஆனா வந்துட்டு ராபர்ட் வந்து அப்படிலாம் இருக்க மாட்டான், அவனுக்கு குடிக்கும் போது வந்துட்டு என்ன பேசுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு நல்லாவே ஞாபகம் இருக்கும், அடுத்த நாளும் வந்துட்டு போதை தெளிஞ்சதுக்கு அப்புறமும் அவனுக்கு வந்து ஞாபகம் இருக்கும், அவன் சொன்னதுல இருந்து அவன் வந்துட்டு பின்வாங்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் சார் பாரிஸ் அண்ட் செல்மியும் நெட்டு வந்துட்டு அந்த கிங் தங்கியிருக்கான் அந்த டென்ட்டுக்கு வந்து போயிட்டாங்க. வெளியில வந்துட்டு ஹவுஸ் பராத்தினோட கொடி வந்துட்டு பறக்குது. நெட்டு வந்துட்டு உள்ள போகும்போதே வந்துட்டு ராபர்ட் வந்து கண்ணு முழிச்சிருக்க கூடாது, இன்னமும் அவனுக்கு வந்து போதை வந்து தெளிஞ்சிருக்கவே கூடாது, தூங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணிட்டே உள்ள போவாரு. ஆனா உள்ள போய் பார்த்தா ராபர்ட் வந்து கையில வந்துட்டு ஒரு ஒயினை வச்சுட்டு வழக்கம் போல வந்துட்டு கத்திட்டே வந்து இருப்பாரு. அது மட்டும் இல்லாம வந்துட்டு அவரோட பாதுகாவலர்கள் வந்து அவருக்கு வந்துட்டு கவசம் போட வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு 2 பேரை. அதுல ஒரு பையன் வந்துட்டு கிட்டத்தட்ட அழுதுகிட்டே வந்துட்டு இது ரொம்ப சின்னமா இருக்கு, உள்ளேயே வந்துட்டு போக மாட்டேங்குது மயிலாடு அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கிட்ட வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் பதட்டத்துல வந்துட்டு அந்த கழுத்துல போற அந்த கவசத்தை வந்துட்டு கீழே வந்து போட்டுருவான். அதுக்கு ராபர்ட் வந்துட்டு 7 ஹெல்ஸ் அப்படின்னு வந்து கத்துறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்க பசங்களை பார்த்து இப்ப ஏன்னா நானே வந்துட்டு இந்த கவசத்தை வந்து மாட்டிக்கணுமா, எதுக்குடா 2 பேரும் வந்துட்டு சில மாதிரி நிக்கிறீங்க, அந்த கீழே விழுந்ததை வந்துட்டு எடுக்க மாட்டீங்களா, எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நெட்டை பார்த்து இது ரெண்டையும் வந்து பாத்தியா, இது ரெண்டும் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணும், எனக்கு வந்துட்டு பாதுகாவலர்களா இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட மனைவி வந்துட்டு இது ரெண்டையும் என் கூட வந்து அனுப்பி வச்சா, ஆனா இது ரெண்டு எதுக்குமே வந்துட்டு பிரோஜனம் கிடையாது, ஒரு சட்டையை கூட வந்துட்டு மாட்டத்தரல அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து சொல்றாரு. அதுக்கு நெட்டு வந்துட்டு அங்க இருக்க எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா பார்த்துட்டு அந்த பசங்க மேல வந்துட்டு எந்த தப்பும் இல்லை ராபர்ட், நீ தான் ராபர்ட் வந்துட்டு ரொம்ப குண்டாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்து சொல்றாரு. அதுக்கு ராபர்ட் வந்து கையில வச்சிருக்க ஒரு பியர்ல வந்துட்டு ஒரு சிப் வந்து குடிச்சிட்டு குண்டு, நான் குண்டாயிட்டேன்,
இப்படிதான் வந்துட்டு நீ உன்னோட கிங் கிட்ட வந்து பேசுவியா நெட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு டபக்குன்னு வந்துட்டு அப்படின்னு வந்து சிரிச்சுட்டு, நீ எப்பவுமே எப்படி நெட் இவ்வளோ கரெக்டா வந்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராபர்ட் வந்து லூசு பையன் மாதிரி சொல்றான். அங்க நடக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு சிரிக்கலாமா சிரிக்க கூடாதா இது எதுவுமே வந்து தெரியாம அந்த ராபர்ட்டோட 2 பாதுகாவலர்களை வந்துட்டு அப்படியே வந்து நெர்வஸா வந்து சிரிச்சுட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்ப ராபர்ட் வந்து அவங்க 2 பேரையும் வந்து பார்த்து, இப்ப ஹேண்ட் சொன்னதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கேட்டுச்சுல, உங்களோட கிங் வந்துட்டு ரொம்ப குண்டாயிட்டாங்களாமா, அதனால வந்துட்டு சரி அருண் கிட்ட வந்து போயிட்டு பிரஸ்ட் பிளேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதை போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. அவங்க 2 பேரும் அப்போ வந்துட்டு அங்கேயே வந்து நிக்கிறாங்க. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு எதுக்குடா வெயிட் பண்றீங்க போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. ஆனா அந்த பிரஸ்ட் பிளேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்லவே இல்லையாமா, அப்படி ஒண்ணு வந்து கண்டுபிடிக்கவே இல்லையாமா. ஆனா அதை வாங்குறதுக்கு வந்துட்டு அந்த 2 பாதுகாவலர்களும் அடிச்சு குடிச்சிட்டு வந்துட்டு ஓடுறானுங்க. அந்த 2 பேரும் வந்துட்டு அந்த டென்ட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ராபர்ட் வந்துட்டு வீராப்பா அப்படியே நின்று இருந்திருப்பாரு. ஆனா அந்த 2 பேரும் வந்துட்டு அந்த டெண்டை விட்டு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு கக்கபுக்குன்னு வந்து சிரிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு சரி பாரிசன் செல்விக்கு வந்துட்டு சிரிப்பு வந்திருக்கும். ஆனா அவர் வந்துட்டு சிரிக்காம வந்துட்டு அடக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனா நெட் வந்து சிரிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம வந்துட்டு நெட் வந்துட்டு அந்த 2 பசங்களையும் வந்துட்டு நோட் பண்ணிருப்பாரு. அதுல ஒரு பையனுக்கு வந்துட்டு சான்ஸோட வயசு இருக்கும். அவனுக்கு வந்துட்டு கோல்டன் கலர் வந்துட்டு சுருட்ட முடி இருக்கும். இன்னொரு பையனுக்கு வந்துட்டு ஒரு 15 வயசு இருக்கும். அவனுக்கு வந்துட்டு குயின் மாதிரி வந்துட்டு கிரீன் கலர்ல வந்துட்டு கண்ணு இருக்கும். இதை பார்த்துட்டு வந்துட்டு அந்த 2 பசங்களும் வந்துட்டு லானிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட்டை பார்த்து நெட் வந்து கேட்கிறாரு. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு ஆமா அவங்க 2 பேரும் லார்ட் டைவினோட பிரதரோட பசங்க, ஆனா வந்துட்டு உயிரோட இருக்கவங்களோட பசங்களா இல்ல செத்தவங்களோட பசங்களான்னு வந்து தெரியல, உனக்கு தெரியும்ல என்னோட மனைவியோட குடும்பம் வந்துட்டு ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து ராபர்ட் வந்து சொல்றாரு. இதெல்லாம் வந்து கேட்கும் போது வந்துட்டு நெட்டுக்கு வந்துட்டு அந்த குடும்பமே வந்துட்டு ஒரு லட்சியத்துல வந்துட்டு அலையுது அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. அந்த 2 பசங்க மேலே வந்துட்டு நெட்டுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஆனா வந்துட்டு ராபர்ட் வந்து காலையில எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் அவர் கூட இருக்கிறது ஃபுல்லாவே வந்துட்டு லானிஸ்டர்ஸ் தான். இதை பார்க்கும்போது வந்துட்டு நெட்டுக்கு வந்துட்டு பயமா இருக்கு. அப்ப நெட்டு வந்து ராபர்ட்டை பார்த்து நேத்து உனக்கும் குயினுக்கு வந்துட்டு சண்டையாமை கேள்விப்பட்டேன் அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு அந்த பொம்பளை வந்துட்டு என்னை வந்துட்டு சண்டை போட வேணாம்னு வந்து சொல்றா, எவ்வளவு தைரியம் இருக்கணும், இப்ப என்னன்னா வந்துட்டு டோர்னமெண்ட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு கோட்டைக்குள்ளே வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா, இதுவே வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு உன்னோட தங்கச்சி லியானா வந்து அப்படி பண்ணியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து கேட்கிறாரு. அதுக்கு நெட்டு வந்துட்டு லியானாவா இருந்தாலும் வந்துட்டு இப்படிதான் வந்து பண்ணியிருப்பா, அவளோட வெளி தோற்றமான அழகு மட்டும்தான் உனக்கு வந்து தெரியும், அவளோட கேரக்டர் வந்து உனக்கு வந்து தெரியாது, அவளா இருந்தாலும் இதே தான் வந்து சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து சொல்றாரு. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு நீயுமா நெட்டு, உனக்கு வேணா நீ நாட்டில இருந்து உன்னோட பலம்லாம் வந்துட்டு உறைஞ்சு போயிருக்கலாம், ஆனா எனக்கெல்லாம் வந்துட்டு 6 மாதிரி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து சொல்றாரு. அதுக்கு நெட் வந்துட்டு நீ வந்துட்டு கிங் ராபர்ட் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு அதுக்கு என்ன, இந்த அயன்டோன்ல ஆள் தேவைப்பட்டப்ப நான் அதுல வந்து உட்கார்ந்தேன், அதுக்காக வந்துட்டு மத்தவங்க மனுஷங்க மாதிரி எனக்கு வந்துட்டு ஆசை இருக்கக்கூடாதா, எனக்கு வந்துட்டு ஒயின் குடிக்கணும், சண்டை போடணும், பொண்ணுங்க கூட இருக்கணும், இதெல்லாம் வந்துட்டு எனக்கும் ஆசை இருக்கு, எனக்கு இப்ப யாராச்சும் வந்துட்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து சொல்றாரு. அப்ப பாரிசன் செல்வி வந்துட்டு யுவர் கிரேஸ், நீங்க வந்துட்டு இந்த போட்டியில வந்துட்டு கலந்துக்க கூடாதுன்னு இல்லை, ஆனா நீங்க இந்த போட்டியில வந்துட்டு கலந்துக்கிட்டா இந்த போட்டி வந்துட்டு ஒரு நேர்மையான போட்டியா இருக்காது, உங்களை எதிர்த்து இங்க யார் வந்து சண்டை போடுவா அப்படின்னு சொல்லிட்டு சரி பாரிசன் செல்வி வந்து சொல்றாரு. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு ஏன் சண்டை போட மாட்டாங்க, அதான் இத்தனை பேர் இருக்காங்களே, இதுல யார் நல்லா சண்டை போடுறாங்களோ அவங்கதான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. அதுக்கு நெட்டு வந்துட்டு அந்த வின்னர் வந்துட்டு நீயா மட்டும்தான் இருக்கும். சரி பாரிசன் செல்வி சொல்றது வந்து கரெக்ட் தான், இந்த 7 கிங்டம்ஸ்ல உன்னை எதிர்த்து சண்டை போட வந்துட்டு இங்க யாருமே வந்துட்டு ரெடியா இருக்க மாட்டாங்க, இதுக்கு காரணம் வந்துட்டு உன்னை எதிர்த்து அவங்களால வந்துட்டு சண்டை போட முடியாதுன்னு இல்லை, அப்படியே உன்னை எதிர்த்து அவங்க சண்டை போட்டு ஜெயிச்சா வந்துட்டு அதுக்கப்புறம் உன்னோட கோவத்தால வந்துட்டு அவங்களுக்கு வரக்கூடிய விளைவுகளை நினைச்சு கண்டிப்பா அவங்க வந்துட்டு நேர்மையா வந்து சண்டை போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து சொல்றாரு. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு அப்ப வந்துட்டு அவங்க வந்துட்டு எனக்கு வேணும்னே வந்துட்டு ஜெயிக்க வைப்பாங்கன்னு நீ வந்து சொல்றியா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதுக்கு நெட் வந்துட்டு கண்டிப்பா அப்படின்னு வந்து சொல்றாரு. இதை கேட்டதை வந்துட்டு ராபர்ட்டுக்கு வந்துட்டு கோவம் தலைக்கு ஏறிடுது. உடனே வந்துட்டு அவர் போட்டு இந்த கவசத்தை வந்துட்டு போட்டு உடைக்கிறாரு. இங்க இருந்து வந்துட்டு வெளியில போயிருங்க, நான் வந்துட்டு உங்களை கொல்றதுக்குள்ள இங்க இருந்துட்டு வெளியில போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து கத்துறாரு. அப்போ உடனே சார் பாரிசன் செல்வி வந்துட்டு அந்த டெண்டுல இருந்து கிளம்புறாரு. அவரை தொடர்ந்து வந்துட்டு நெட் வந்துட்டு கிளம்புறாரு. ஆனா ராபர்ட் வந்துட்டு நெட் நான் உன்னை வந்துட்டு போக சொல்லலை, இங்கே ஏறு அப்படின்னு வந்து சொல்றாரு. உடனே வந்துட்டு நெட் வந்துட்டு அங்கேயே இருக்காரு. அதுக்கப்புறம் ராபர்ட் வந்துட்டு ஒயினை வந்துட்டு ஊத்தி கொடுத்து நெட்டு கிட்ட கொடுத்து இந்த குடி அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா அதுக்கு நெட்டு வந்துட்டு இல்லை எனக்கு தாகமாலாம் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு குடி, உன்னோட கிங் வந்து சொல்றேன் குடி அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் நெட்டு வந்துட்டு அந்த ஒயினை வந்துட்டு வாங்கிக்கிறாரு. அப்ப ராபர்ட் வந்துட்டு உட்காந்துட்டு அடே நெட் ஸ்டார், நான் உன்னையும் அந்த ஜானாரினே வந்துட்டு அவ்வளோ லவ் பண்ணேன்டா, ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு என்னடா வந்து பண்ணி வச்சிருக்கீங்க, நீயோ இல்லைன்னா அந்த ஜானாரின் தாண்டா கிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து சொல்றாரு. அதுக்கு நெட்டு வந்துட்டு நீங்க தான் மண்ணா அதுக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்து சொல்றாரு. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு நான் உன்னை வந்துட்டு குடிக்க மட்டும்தான் சொன்னேன், பேச வந்து சொல்லலை, நீ வந்துட்டு என்னை வந்துட்டு கிங் ஆக்குனால அது கொஞ்சமாச்சும் மதிப்பு கொடு, கொஞ்சம் வாயை மூடிட்டு குறுக்க வந்து பேசாத, என்னை பாரு நான் கிங்கா எந்த லட்சணத்துல இருக்கேன்னு வந்து பாரு, என்னோட கவசத்தை கூட வந்துட்டு மாட்ட முடியல, இதெல்லாம் வந்துட்டு எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து கேட்கிறாரு.
அப்போ நெட்டு வந்துட்டு ராபர்ட் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு தயவு செய்து கொஞ்ச நேரம் வந்துட்டு குடிச்சிட்டு பேசாம இருக்கியா, சத்தியமா சொல்றேன் இந்த அரியணை வந்துட்டு ஜெயிக்கும் போது வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு, ஆனா அதுல ஒரு துளி சந்தோஷம் கூட வந்துட்டு இப்ப என்கிட்ட இல்ல. அதுக்கப்புறம் செர்சி அந்த ஆள் இருக்காரே அந்த ஜானாரி, அவருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி வந்து சொல்லிக்கணும். நான் லியானா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணமே வேணான்னு இருந்தேன், ஆனா அந்த ஆள் தான் வந்துட்டு உன்னோட அரசுக்கு வந்து கண்டிப்பா வந்துட்டு ஒரு வாரிசு வேணும், அதனால வந்துட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம செர்சி லானிஸ்டர் வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு, உனக்கு கரெக்டான ஒரு பொண்ணு, அவளோட அப்பாவும் வந்துட்டு விசேரிஸ் எதுவும் திரும்ப படையெடுத்து வந்து அவனுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா வந்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வந்து சொன்னாரு. சத்தியமா சொல்றேன், அவரை வந்துட்டு நான் ரொம்ப லவ் பண்றேன், ஆனா சரியான முட்டாள் அவரு. செர்சி வந்து பாக்குறதுக்கு மட்டும்தான் வந்துட்டு அழகா இருப்பா, ஆனா உள்ளரிக்க அவ்வளோ விஷம். என் வாழ்க்கையிலே பண்ண மிகப்பெரிய தப்புனா வந்துட்டு அவளை கல்யாணம் பண்ணதான். அதுக்கப்புறம் வந்துட்டு உன் பொண்ணுக்காக வந்துட்டு ரொம்ப சாரி, அந்த ஓனாய் பிரச்சனை எனக்கு தெரியும், என்னோட பையன் தான் வந்துட்டு பொய் சொல்றான்ட்டு. நீ வந்துட்டு உன்னோட பசங்களை வந்துட்டு ரொம்ப லவ் பண்றால நெட் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து கேக்குறாரு. அதுக்கு நெட் வந்துட்டு வித் ஆல் மை ஹார்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. அப்போ ராபர்ட் வந்துட்டு நான் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு உண்மையை சொல்லிட்டேன் நெட், நான் பல தடவை வந்துட்டு இந்த அரசு இந்த அரியணை இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஃப்ரீ சிட்டிஸ் போயிட்டு ஜாலியாக வந்துட்டு இருக்கணும்னு வந்துட்டு பல தடவை வந்துட்டு நினச்சிருக்கேன். ஆனால் எதுமா வந்துட்டு என்னை அப்படி போக விடாமல் வந்து தடுத்துச்சு, ஜஃப்ரியோட நினப்பு மட்டும்தான். அவன் இதுவும் நான் போனதுக்கப்புறம் வந்துட்டு கிங் ஆகிட்டானா வந்துட்டு அவனோட காதில் வந்துட்டு செர்சி வந்துட்டு எதையாச்சும் ஓதிட்டே இருப்பா. நான் எப்படி இப்படிப்பட்ட பையனை வளர்த்தேன் நெட் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து கேட்குறாரு. நெட்டுக்குமே வந்துட்டு ஜஃப்ரி வந்துட்டு பிடிக்காதான், ஆனா ராபர்ட்டோட குரல்ல வந்துட்டு வலி தெரியுது. அதனால நெட்டு வந்துட்டு அவன் சின்ன பையன் ராபர்ட், நீ அந்த வயசுல வந்துட்டு எவ்வளவு முரட்டுத்தனமா இருந்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு அவன் முரட்டுத்தனமா இருந்தா பிரச்சனையே கிடையாது, ஆனா வந்துட்டு அவன் அதை விட கொடூரமா இருக்கான், உனக்கு அவனை பத்தி தெரியாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, இருந்தாலும் வந்துட்டு நீ சொல்றது கூட வந்துட்டு உண்மையா இருக்கலாம். நான் என்னை பத்தி சின்ன வயசுல வந்துட்டு ஜானார் வந்துட்டு எவ்வளவு கவலைப்பட்டாரு, இருந்தாலும் வந்துட்டு நான் ஒரு நல்ல கிங்கா வந்துட்டு வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்துட்டு நெட்டை வந்து பாக்குறாரு. நெட் வந்துட்டு ஏதாச்சும் வந்து பதில் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு, ஆனா நெட் வந்துட்டு அமைதியா இருக்காரு. அதனால ராபர்ட் வந்துட்டு நீ இப்ப பேசலாம் நெட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. அதுக்கு நெட் வந்துட்டு இவர் கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இழுக்கிறாரு. அப்ப ராபர்ட் வந்துட்டு நெட்டோட முதுகில தட்டிட்டு சொல்லு, நான் ஏரிஸ் தரிக்கிறோட நல்ல கிங்கு தானே, சொல்லு, எனக்கு தெரியும் நெட்டு உன்னால வந்துட்டு அன்புக்காகவும் மரியாதைக்காகவும் வந்துட்டு பொய் சொல்ல முடியாதுன்ட்டு, நான் இன்னமும் வந்துட்டு இளமையா தான் இருக்கேன், இப்ப நீயும் வந்துட்டு என் கூட இருக்க, அதனால வந்துட்டு இந்த ஆட்சியை வந்துட்டு மிக சிறப்பா வந்துட்டு நம்ம நடத்தலாம், ஃபியூச்சர்ல நம்மளை பத்தி எல்லா சாங்ஸ்லயும் வந்துட்டு அவங்க பாடணும், அதுக்கப்புறம் அந்த லானிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு பொழக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நடந்துட்டு இருக்க டோர்னமெண்ட்ல வந்துட்டு யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிற நெட் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து கேட்கிறாரு. அந்த லோரஸ் டைரல் அந்த பையன் வந்துட்டு ஜெயிப்பானா, அந்த மாதிரி பையன் இருந்தா எந்த அப்பாவுக்கு தான் வந்துட்டு பெருமையா இருக்காது. போன தடவை கூட வந்துட்டு ஜெய்மி அவன் வந்து தோக்கடிச்சான், அப்போ போது நீ செர்சியோட மூஞ்சியை வந்து பார்த்துருக்கணுமே, செம்ம சிரிப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்ட்லி கூட வந்து சொன்னான், அந்த பையனுக்கு வந்துட்டு ஒரு தங்கச்சி இருக்குன்னு சொல்லிட்டு, 14 வயசு தானமா, ரொம்ப அழகா இருப்பாளாமா அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றாங்க. முன்னாடி வந்துட்டு ராபர்ட் வந்துட்டு கொஞ்சம் சோகமா இருந்திருப்பான், அதெல்லாம் கொஞ்சம் மாறி இப்போ நார்மலா இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் வந்துட்டு அவங்க சின்ன பிள்ளையில இருக்கும்போது வந்துட்டு ஈரியில வந்துட்டு ஒன்னா இருந்தாங்களே, அந்த நிகழ்வுகளை பத்திலாம் வந்து பேசி வந்துட்டு ஜாலியா வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்படி ராபர்ட் பேசின எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு, இவன் தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ராபர்ட், என் கூட சின்ன வயசுல வளர்ந்த ராபர்ட் வந்துட்டு இவன் தான், இவனை தான் வந்துட்டு நான் நேசிச்சேன். பிரானோட இன்சிடென்ட்டுக்கு பின்னாடியும் ஜானாரின் மரணத்துக்கு பின்னாடி லானிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்துட்டு இந்த மனுஷன் வந்துட்டு நம்புவான், ஜெய்மிக்கும் செர்சிக்கும் கண்டிப்பா வந்துட்டு தண்டனை கொடுப்பான். லார்ட் டைமினை வந்துட்டு எப்படி ரேகாரை வந்துட்டு பொழந்து கட்டினானோ அப்படி இந்த மனுஷன் வந்துட்டு பொழந்து கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு டோர்னமெண்ட்டுக்கு வந்து போறாங்க. இன்னைக்கு தான் வந்து கடைசி டோர்னமெண்ட், அதனால வந்துட்டு நெட் வந்து சான்சா கிட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு, நான் கடைசி டோர்னமெண்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு. அதனால வந்துட்டு அவரும் வந்துட்டு போறாரு. ஆனால் செப்டாமாண்டனுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் வந்துட்டு சான்சா வந்துட்டு கடைசி டோர்னமெண்ட் வந்துட்டு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் பாட்டி கிளம்பி வந்துட்டா. கிங் வந்துட்டு அவரோட சீட்டில் வந்துட்டு உட்காந்துருக்காரு. பக்கத்தில் வந்துட்டு குயினோட சீட் வந்துட்டு எம்டியாக இருக்கு. இதை பார்க்கும்போது வந்துட்டு நெட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் நெட்டு வந்துட்டு சான்சா பக்கத்தில் போய் உட்காராரு. போட்டி தொடங்குறதுக்கு வந்துட்டு மணி அடிக்கிறாங்க. சான்சாக்கு வந்துட்டு கொஞ்சம் பயமா தான் இருக்கு, இருந்தாலும் வந்துட்டு அந்த போட்டியை பார்க்கறதுக்கு வந்துட்டு ஆர்வமா இருக்கா. ஃபர்ஸ்ட் எடுத்தாக்கல வந்துட்டு சாண்டோர் கிளிக்கேன் தான் வந்துட்டு உள்ள வராரு. சாண்டோர் கிளிக்கேனுக்கும் ஜெய்மிக்கு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் போட்டி வந்துட்டு நடக்க போகுது அந்த 4 பேர்ல. அப்போ லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு கிங் ஸ்லேயர் மேல வந்துட்டு 100 தங்க பொற்காசுகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்ட்லி கூட வந்துட்டு பெட் கட்டுறான். அதுக்கப்புறம் மட்டும் ஜெய்மி வந்துட்டு உள்ள வரான். ஜெய்மியோட தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லாமே வந்துட்டு பலபலன்னு வந்துட்டு மின்னுது. அதுக்கு ரெண்ட்லி வந்துட்டு ஓகே டன், இன்னைக்கு சாண்டோர் கிளிக்கன் வந்துட்டு கொலை பசியில இருக்கான் போலே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்ட்லி வந்து சொல்றான். அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு கொலை பசியில இருந்தா கூட வந்துட்டு நாய் வந்துட்டு அதோட ஓனரை வந்துட்டு கடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்து சொல்றான். அப்ப ஜெய்மி வந்துட்டு அங்க இருக்க ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஃபிளையிங் கிஸ் கொடுத்துட்டு ஜெய்மியும் சாண்டோர் கிளிக்கனும் ஆப்போசிட்ல வந்துட்டு போய் நின்னுக்கிறாங்க. போட்டி வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது.
நெட்டுக்கு இதை பார்க்கும்போது வந்துட்டு 2 பேருமே வந்து தோக்கணும்னு வந்து ஆசையா இருக்கு. போட்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 பேரும் ஆப்போசிட்ல இருந்து வராங்க. சாண்டோர் கிளிக்கன் வந்துட்டு அட்டாக் பண்றான். ஆனா ஜெய்மி வந்துட்டு ஒரு புது யுக்தியை வந்துட்டு கையாளுறான். கொஞ்சோண்டு சீட் வந்துட்டு தள்ளி வந்து உட்கார்ந்துடுறான். அதனால வந்துட்டு சாண்டோர் கிளிக்கன் வந்துட்டு அட்டாக் பண்றது வந்துட்டு ஜெய்மியோட அந்த ஷீல்டு மேல வந்து பட்டுருது. அந்த கேப்ல வந்துட்டு ஜெய்மி வந்துட்டு சாண்டோர் கிளிக்கன் வந்துட்டு அட்டாக் பண்ணிடுறான். இதனால வந்துட்டு சாண்டோர் கிளிக்கன் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு விழ போயிடுறான். நான் எப்படியோ மேனேஜ் பண்ணி குதிரையிலே வந்துட்டு உட்கார்ந்துறான். இதை பார்த்துட்டு சான்சோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறா. அப்ப லிட்டில் ஃபிங்கர் வந்து சொல்றான் ரென்லி கிட்ட, உன்னோட காசை வந்துட்டு எப்படி செலவு பண்ண போறேன்னு வந்து தெரியலையே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆனா வந்துட்டு போட்டி வந்துட்டு இன்னும் வந்துட்டு முடியல. யாராச்சும் ஒரு ஆள் கீழே விழுந்தாதான் வந்துட்டு போட்டி வந்து முடியும். இப்போதைக்கு வந்துட்டு ஜெய்மிக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட். திரும்ப வந்துட்டு ஜெய்மியும் சாண்டர் கிளிக்கனும் ஆப்போசிட்ல வந்துட்டு போய் நின்னுக்கிறாங்க. போட்டி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. இந்த தடவை வந்துட்டு சாண்டோர் கிளிக்கனுக்கு வந்துட்டு போன தடவை வந்துட்டு ஜெய்மி வந்துட்டு கொஞ்சோண்டு சீட் வந்து தள்ளி உட்கார்ந்து வந்து தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த தடவை வந்துட்டு சாண்டோர் கிளிக்கனும் ஜெய்மி வந்துட்டு கொஞ்சோண்டு சீட்டு தள்ளி உட்காரும் போது சாண்டோர் கிளிக்கனும் வந்து தள்ளி உட்காரா. 2 பேரும் வந்துட்டு ஆப்போசிட்ல வந்து டைரக்டா வந்துட்டு அட்டாக் பண்றாங்க. டொம்முன்னு வந்துட்டு ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஜெய்மி வந்துட்டு கீழே வந்துட்டு சகதியில வந்துட்டு விழுந்து கிடக்குறான். அப்ப சான்சா வந்துட்டு எனக்கு தெரியும், ஹவுண்டு தான் ஜெயிப்பான்னு வந்துட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றா. இதை கேட்டுட்டு வந்துட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு நான் எல்லா காசையும் வந்துட்டு ரென்லி கிட்ட வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் போட்டியிலாச்சு யார் ஜெயிப்பாங்கன்னு வந்துட்டு முன்னாடி வந்துட்டு சொல்லி சான்சா அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்து சொல்றான். அப்ப ரென்லி வந்துட்டு இப்ப நம்ம கூட வந்துட்டு இம்ப் இல்லையே, இம்ப் இருந்துன்னா வந்துட்டு டபுள் அமௌண்ட் வந்து ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரென்லி வந்து சொல்றான். இந்த இம்ப்னா வந்துட்டு வேற யாரும் கிடையாது, டிரியன் லானிஸ்டர் தான். ஜெய்மி வந்துட்டு கீழே விழுந்தாலும் அவன் இப்பதான் வந்துட்டு எந்திரிக்கிறான். பார்த்தா அவனோட ஹெல்மெட் வந்துட்டு வளைஞ்சிருக்கு. இதை பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாருமே வந்துட்டு விழுந்து சிரிக்கிறாங்க. இருக்கிறதுலே வந்துட்டு கிங் ராபர்ட் தான் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. அவனோட ஹெல்மெட் வந்துட்டு வளைஞ்சிருக்கனால வந்துட்டு அவனால வந்துட்டு கலட்ட முடியல. இதை வந்துட்டு கொல்லன் கிட்ட வந்துட்டு கொடுத்துதான் கலட்ட முடியும் போலே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்துட்டு கொடுத்து கலட்டலாம் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அசிங்கப்பட்டு வந்துட்டு ஜெய்மி வந்துட்டு கிளம்புறான். இந்த சாப்டர் வந்துட்டு இதோட வந்துட்டு முடியல. இந்த சாப்டர் வந்துட்டு கொஞ்சம் பெருசா இருக்கு. அதனால வந்துட்டு இந்த சாப்டர் வந்துட்டு 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி போடலான்னு இருக்கேன். இந்த பார்ட் 1ல வந்துட்டு சீரீஸ்க்கும் புக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா வந்துட்டு ஜெய்மிக்கும் சாண்டோர் கிளிக்கனுக்கும் நடந்த ஜவுஸ்டிங் வந்து சீரீஸ்ல வந்துட்டு காமிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கிங் ராபர்ட் வந்துட்டு அந்த ஓனாய் பிரச்சனையில வந்துட்டு என் பையன் ஜப்ரி மேல தான் வந்து தப்புன்னு எனக்கு தெரியும், அவன் தான் வந்துட்டு பொய் சொன்னான்னு வந்துட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிக்கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு. இந்த சீனை வந்துட்டு சீரீஸ்ல வந்துட்டு இருக்காது. அவ்வளோதான் guys. Thank you for watching.